மாலை நேரத்தில் அதிகம் ஐரோப்பா நாட்டில் சரியான குளிர் நேரத்தில் சூடாக ஒரு பிளேண்டி குடிக்கணும். அந்த பிளேண்டியோட முறை என்று ஏதாவது ஒன்று கடிக்கணும். அதுக்கு சரியான ஒரு விடயம் கடலைப்பருப்பு வடை. அந்த கடலைப்பருப்பு வடை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். சரியான ஸ்பீடாக செய்து காட்ட போகிறேன். அரை மணி நேரத்தில் இந்த கடலைப்பருப்பு வடையை செய்து நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அதற்கு முதல் உங்களுக்கு தேவையான கடலைப்பருப்பை எடுத்து வடிவை அலசிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுக்கணும். ஒரு பிடியிலேருந்து 2 பிடி கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு மிகுதியாக இருக்கிற கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு 1 அல்லது 2 அடி அடித்து, அதாவது அடிச்சும் அடிப்படாமலும் இருக்கிற மாதிரி, கடலை ஒரு 3 நாளாக உடையிற மாதிரி இருந்தாலே போதும். கொஞ்சம் மாப்பதமும் இருக்கணும். மிக்ஸ்டான ஒரு பதமாக எடுத்தால் போதும். அதே ஒரு பக்கம் எடுத்துட்டு இதுக்கு தேவையான பொருளான காரத்துக்கு தேவையான செத்த மிளகாயை அரைச்சி எடுத்து வைக்கணும். வெங்காயத்தை நறுக்கி வைக்கணும். இப்போ நாங்கள் கலவையை கலக்க போகிறோம். அரைச்ச கடலைப்பருப்பு, அரைக்காத 2 பிடி கடலைப்பருப்பு, அரைச்ச செத்த மிளகாய், வெட்டி வச்ச வெங்காயம், பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, உங்கள்கிட்ட கருவேப்பமிலை இருந்தால் கருவேப்பமிலை. இதனோட வேறு விடயங்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். முருங்கை இலை சேர்க்கலாம், கரட் சேர்க்கலாம், கோவா சேர்க்கலாம். இப்படி நிறைய விடயங்களை சேர்த்துக்கொள்ளலாம். அவரவருக்கு என்ன விருப்பமோ அவன் ருசிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். இது மிக சிம்பிளான ஒரு விடயத்தை தான் நான் செய்து காட்டுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெய் கொதிச்சோடனே கடலைப்பருப்பு குழையலை ஒரு உருண்டை பிடிச்சி தப்பியாக்கி போட்டு அது பொரிந்து வர 1-2 முறை திருப்பி விட்டு 2 பக்கமும் சரியாக பொரிந்து வந்தவுடன் இறக்கி எடுத்தால் கடலைப்பருப்பு வடை ரெடி. நான் இந்த முறை வடை வடிவத்திலையும் செய்த நான், சின்ன உருண்டை வடிவத்திலையும் செய்த நான். குழந்தை பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிக்கும் அந்த உருண்டை வடிவம். அதனால் 2 வடிவத்திலையும் செய்த நான். உங்களுக்கு என்ன வடிவம் விருப்பமோ அந்த வடிவத்தில் செய்து கொள்ளலாம். பிளேண்டியோட இந்த வடையை சாப்பிட்டால் அந்த மாலை நேரம் அற்புதமாக இருக்கும். இன்னொரு ஸ்பெஷல் விடயம், இதில் இளையராஜாண்ட பாட்டை கேட்டால் இன்னும் சுவையாக இருக்குது. நீங்களும் செய்து மகிழுங்கோ. இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.